This video sponsored by SBO Digital Marketing. இந்த வந்து ஆன்லைன்லேயே ஒரு ட்ரஸ்டடான நம்பிக்கையான ஜாப்னா SBO ஜாப் தான். இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இப்ப பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம தமிழக அரசின் திட்டங்கள் சொல்லி பார்க்க போகிறோம். அந்த திட்டங்கள் வந்து ஒரு 10 திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களை இப்போ பார்ப்போம், சரிங்களா? முதல் வந்து செழிப்பு இயற்கை உர திட்டம். இது வந்து டிசம்பர் 5, 2023 முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சார், சரிங்களா? இதில் வந்து இயற்கை உரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு, சரிங்களா? ரெண்டாவது வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து ஆகஸ்ட் 5, 2021 வந்து தொடங்கி வச்சாங்க. இது வந்து கிராமப்புறத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை அவங்கவுங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறக்கான திட்டம், சரியா? மூணாவது வந்து மீண்டும் மஞ்சப்பை திட்டம். இந்த திட்டம் வந்து சுற்றுச்சூழல் வந்து பிளாஸ்டிக்னால நிறைய பாதிக்கப்படுறதுனால மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்தார், சரிங்களா? டிசம்பர் 23, 2021 இந்த திட்டம் கொண்டு வந்தார். நாலாவது வந்து வேர்களை தேடி திட்டம். இந்த திட்டம் வந்து மே 24, 2021 வந்து கொண்டு வந்தது. இப்போ பஞ்சாப், ஹரியானான்னு வந்திருப்பாங்கள்ல புலம்பெயர்ந்த மக்கள், அவங்களுக்கு வந்து தமிழ்நாடுடைய கட்டிடம் சிற்பக்கலைகளை பற்றி சொல்கிறது. அஞ்சாவது வந்து உழவன் செயலி திட்டம். இந்த திட்டம் வந்து ஏப்ரல் 5, 2018 வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து வேளாண்மைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆறாவது வந்து முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். ஜூன் 23, 2023 தொடங்கி வச்சார், சரிங்களா? இதில் வந்து கிராமப்புற சாலைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இமைகள் திட்டம் வந்து ஜூன் 23, 2023 தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து பெண் பிள்ளைகள் வந்து பாலியல் துன்பத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த இமைகள் திட்டம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. 8 வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது வந்து ஜூன் 27, 2023 வந்து தொடங்கி வச்சுருங்க. ஒரு 8 நபர்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியாக வந்து உதவிகள் செஞ்சுருக்காங்க, சரிங்களா? 9 வந்து இதயம் காப்போம் திட்டம். ஜூன் 27, 2023 தொடங்கி வச்சாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு முன்கூடியே ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவங்க வந்து உயிர் போகாமல் தடுக்கிறதுக்காண்டி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10வது வந்து கோஆப்ரேட்டிவ் பஜார் செயலி திட்டம். இந்த திட்டம் வந்து ஜூலை 6, 2023 தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, அதாவது மலைவாழ் மக்களிடமிருந்து இயற்கையாக விளையக்கூடிய தேன், கிழங்கு வகைகள், மஞ்சள், சிறுதானியங்கள், இந்த மாதிரி சந்தை பொருட்கள் எல்லாமே என்ன பண்ண இந்த ஆப்பில் வந்து வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையான பொருளை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நம்ம வீட்டுக்கே வந்து இந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும். இதன் மூலம் வந்து மலைவாழ் மக்கள் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அவங்களுடைய தேவைகள் நிறைவேறிக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.